நாச்சியார் திருமொழியில் 10ஆம் திருமொழியில் 8ஆம் பாசுரம் பார்க்கலாம். மழையே மழையே மண்புறம் பூசி உள்ளாய் நின்று மெழுகு ஊற்றினார் போல் ஊற்று நல்வேங்கடத்து உள் நின்ற அழகப்பிரானார் தம்மை என் நெஞ்சத்து அகப்படத் தழுவ நின்று என்னை ததைத்து கொண்டு ஊற்றவும் வல்லையே. இதில் என்ன சொல்கிறான்னு, இங்கே மழையே மழையன்னா மேகத்தை சொல்கிறா, வெறும் பொழியிற மழையை சொல்லலை, முதல்ல மேகத்தை சொல்கிறா. மேகமே, அதுவும் இந்த 8ஆம் பாசுரம் 9ஆம் பாசுரம் திருமலை நம்பிக்கை ரொம்ப ஈடுபாடு உள்ள பாசுரம். என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டாள் மழையே நீ இப்போ போய் பொழியிறியே, அது எப்படி இருக்குது தெரியுமா? இப்போது ஒரு பொம்மை செய்யணுமானா இந்த ஈர மண்ணை எடுத்து மெழுகால் ஒரு பொம்மை செஞ்சுருப்பாளாம். அதுக்கு மேலே ஈர மண்ணை பூசிட்டு அதுக்கப்புறம் மெழுகை உருக வச்சு மெழுகு எடுத்துருவாளாம். அந்த மாதிரி நீ என்ன பண்ணுற, வேங்கடமலையில் இருக்கிற பகவான் அழகர் அழகர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறார், என்னோட நெஞ்சத்துக்குள்ளே முதல்ல போயிட்டார். போய் நன்னா தழுவினப்புறம் என்னை அப்படியே விட்டுட்டு உருகிட்டு போயிட்டார் இல்லையா? அப்போ போய் நீ பொழியிறியே. நாங்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது பொழிஞ்சாதானே சந்தோஷமாக இருக்கும். இப்போ போய் பொழியிறியே. எப்படி பூக்கள்லாம் என்னை அழிய வச்சதோ, எப்படி மயில்கள் ஆடி என்னை அழிய வச்சதோ, அதை மாதிரி மேகமே நீ இப்போ போய் மழையை பொழிஞ்ச நலிய வைக்கிறியே. இப்போ பொழியலாமா? நாங்கள் சேர்ந்து இருக்கும்போது தானே பொழிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்.